நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடா சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நல்லவங்களுக்கு மட்டும்தாங்க நடக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்களோட அருமையை தெரியாம நம்ம விஜய் அவரோட அருமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே அவங்க அண்ணன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அண்ணன் கிட்ட பேசுறாங்க. அவங்க அண்ணன் இருந்து சந்தோஷமா ஏத்துக்கிறதோட மட்டும் இல்லாம, நான் இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோமா என்னை மன்னிச்சிரு, உனக்குள்ளே இருக்கிற மனுஷா பார்க்காம இந்த மற்றவங்க 1000 பேசுவாங்க, என் சொந்தக்காரன் இதை பேசுவான், அந்த சொந்தக்காரன் அதோ பேசுவான், பக்தூட்டுக்காரன் இப்படி பேசுவான், என்னடா 2வது தரமாக கட்டி கொடுத்துக்கிறேன், உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சிக்கு நான் அவ்வளோ எதனா குறையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுவாங்க, காசுப்பட்டதானே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தானே தெரியும். அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கோசரம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை உன் வாழ்க்கையை நான் ஏமா நாசனம் பண்ணும், உன் மனசுக்கு பிடிச்சி அந்த விஜயே கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷத்தை பார்க்கணுமே வானத்துக்கும் கீழத்துக்கும் அப்படியே எகிரி குச்சி ஒரு பக்கம் கட்டி பிடிச்சின்னு, அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே, இதை நீங்கள் எப்போ சொல்லிங்க நான் காத்துன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயும் ரொம்பவே நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எப்படியோ ஒன்று சந்தோஷமாக இருந்தால் சரி, என் தங்கச்சியே நான் எப்போவுமே என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேன், அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கினா சரி. ஏன்னா இதை நான் எப்படி ஒத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் நாகு என்னோட மனைவி இருக்கல்ல, அவள் எப்போவுமே என் தங்கச்சியை பார்த்தாவே ஆகாது, அவள் வாழ்க்கை எதனா பாலுங்குளத்தில் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துன்னு இருந்தால் அவளை எதனா ஒன்று பண்ணியிருப்பாள். அந்த மாதிரி தான் சண்டல் சிக்க வைக்க பார்த்தா, அவளே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுபடுறா. ஆனால் நான் அவள் அண்ணன் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் முக்கிய காரணமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அரவிந்துக்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அரவிந்தே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன், எந்தெந்த பொருள் எங்கே இருந்தாலும் அந்தந்த பொருள் அங்கே இருந்தால் தான் மதிப்பு. உங்ககிட்ட நான் அப்போயே சொன்னேன், உங்கள் பர்ஸை தொலைச்சதுக்கு உங்கள் பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது மதிப்பாக இருக்கும், வேறொருத்தர்கிட்ட போகிற மாதிரி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே தான் இப்பயும் சொல்கிறேன். மல்லி உங்களுக்கு ஏற்ற ஜோடி, உங்களுக்கு ஏற்ற குயின், அந்த குயினை எப்போவுமே விடாமல் உங்ககிட்டவே வச்சுனீங்களா உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு வேறு லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதும் நீங்கள் சொன்னது எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வெண்பா குட்டி ஓடி வந்து அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். அந்த நேரத்தில் அந்த சந்தோஷம் இருக்கே, இந்த உலகத்தவே மறந்துட்டு அப்படியே சும்மா ஆகாயத்தில் சுற்றுற மாதிரி ஒரு பக்கம் ஆனந்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆனந்தமான நிகழ்வு எங்கேயுமே யாருக்கும் எப்போதும் கிடைக்காதுங்க. அந்த சந்தோஷம் இருக்கே. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் மடையன், இவன் என்ன பண்ணான் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி ரொம்ப நாளாக வளர்த்துருந்தான். அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது, ரொம்ப அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேற்று தூக்கின்னு போய் விட்டுட்டான். நான் பல டைம் சொன்னேன் வேணாடா சொன்னால் புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட அவனே இன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டி வேற ஒருத்தர் நாய்க்குட்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, வீட்டில் பசங்க வந்துனே இருக்கிறாங்க, நாய்க்குட்டி வேணும்னு சொன்னாங்க. அவங்க இருந்து என்கிட்ட கேட்டாங்க நேற்று சொல்லி வச்சதுனால சரி நான் ஓடி போயிட்டு அந்த இடத்துல இருக்குமான்னு சொல்லிட்டு இவனும் நானும் வேகமாக வண்டி எடுத்து போனேங்க. ஆனால் அங்கே போன இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சுங்க. அப்படி என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் நாய்க்குட்டியே காணோம். வேற ஆள் வீட்டில் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு 500 மீட்டர் தாண்டி போயிட்டு எங்கள் வண்டி சவுண்டை கேட்டு அந்த நாய்க்குட்டி ஓடி வருது. நானும் பின்னாடி ஏதோ ஓடி வருதுல ஓடுறான்னு சொல்லலான்னு திரும்பினா டிங்குன்னு வந்து எகிர் குச்சி அப்படியே சும்மா கொஞ்சது பாருங்க, ஒரு பக்கம் கடிக்க வருது. அந்த பாசம் இருக்கே, அந்த பாசம் தாங்க நமக்குன்னு இருக்கிறது. நம்ம கூட இருந்தால் தான் மதிப்பு. அது மதிப்பு தெரியாமல் அவன் தூக்கி போட்டான். இன்றைக்கி அதோட மதிப்பு புரிஞ்சு அவன் கூடவே வச்சுக்கிட்டான். இது தாங்க வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும்.